பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் பரிசுத்த வேத புஸ்தகம் பைபிளை எல்லாரும் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏற்பாடு இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இப்பொழுது நாம் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை தான் தியானம் பண்ண போகிறோம். சரிங்களா? மத்தேயுவிலிருந்து நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் சிறிய ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட அப்பா, பரிசுத்த வேத புஸ்தகத்தை படித்து வேதத்தில் உள்ள ரகசியங்களை பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு வேதத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் நீர் கற்றுத் தருவீராக. என் கர்த்தருக்கென்று 60 கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அப்பா இந்த பிள்ளைகள் இருக்கணும் ஆண்டவரே. வேத ஞானத்தில் வளரணும். தானியலை போட 10 மடங்கு ஞானம் பெற்ற பிள்ளைகளாக குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்குமே இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. அப்பா, எங்கள் மீட்க முடியாதவரே, பாவ மரியாதை எங்களுக்காக பாவமாக்கப்பட்டு எங்கள் நீதிமாக மாற்றும்படி உங்களுக்கு திரு ரத்தத்தை சிந்தினீங்களப்பா. வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நீதிமாக மாற்றினீங்களே ஐயா. நான் நினைவு கொள்கிறோம் ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையில எங்க பாவம் தண்டிக்கப்பட்டது ஆண்டவரே. ஆக்கினை ஏற்றுக்கொண்டீரே, பரிசுத்தம் உள்ளவரே. அப்பா பிதாவே, உங்க அன்பு மகா பெரியதப்பா. எது எதிர்பார்க்காத ஒரு ஜீவனை கொடுத்தீங்களப்பா. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு பதிலாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரி நாயகரே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே,
எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற வல்ல ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு பதிலாக சிந்தப்பட்டதே. தேங்க்யூ ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. எங்களுக்கு பதிலாக ஆண்டவரே உங்க ஜீவனை கொடுத்தீங்க. எங்களுக்கு பதிலாக ரத்தம் செஞ்சினீங்களப்பா. எங்களுக்கு பதிலாக வியாதிகளை சுமந்தீங்களப்பா. எங்களுக்கு பதிலாக நீங்க சாபங்களை சுமந்திலே. எங்களுக்கு பதிலாக நீங்க பாவங்களை சுமந்திலே. எங்களுக்கு பதிலாக நீங்க கர்மத்தை ஏற்றுக்கொண்டீங்களே. எங்களுக்கு பதிலாக நீங்க தோஷங்களை சுமந்திலேப்பா. எங்களுக்கு பதிலாக பரிகாரம் செஞ்சீங்களே ஆண்டவரே. அப்பா நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு ஆண்டவரே, தேவனே செய்யும்படிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் முடித்தீரே. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ ஆண்டவரே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே. ஆமென். தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே. ஜீவனுள்ள புதிய மார்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே. ஆமென். பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே. மத்தேயு 8ஆம் அதிகாரம். அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். 2ஆம் வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். 4ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். 5ஆம் வசனம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, 6ஆம் வசனம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவனை வேண்டிக் கொண்டான். 7ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 9ஆம் வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 11ஆம் வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். 12ஆம் வசனம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 13ஆம் வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். 14ஆம் வசனம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜரமாய் கிடக்கிறதை கண்டார். 15ஆம் வசனம். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். 16ஆம் வசனம். அஸ்தமான பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 18ஆம் வசனம். பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். 19ஆம் வசனம். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். 21ஆம் வசனம். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். 22ஆம் வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். 23ஆம் வசனம். அவர் படவில் ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். 24ஆம் வசனம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். 25ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். 26ஆம் வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 27ஆம் வசனம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். 28ஆம் வசனம். அவர் அக்கரையிலே கெர்னேசேனார் நாட்டில் வந்தபொழுது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிராத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். 30ஆம் வசனம். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. 31ஆம் வசனம். அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. 32ஆம் வசனம். அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. 33ஆம் வசனம். அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். 34ஆம் வசனம். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். சில்ட்ரன்ஸ், இப்போது நம்ம மத்தேயு 8ஆம் அதிகாரம் முழுசாக படித்தோம் இல்லையா? இதில் ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்கள் வியாதியாக இருக்கிறது கர்த்தர் சித்தமே கிடையாது, நீங்கள் சுகமாக இருக்கிறது தான் கர்த்தர் சித்தம். அதாவது குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன், அதாவது வியாதியிலேயே கொடூரமான வியாதி குஷ்டரோகம். அவருடைய விரல்கள், கால் விரல்கள், கை விரல்கள் எல்லாம் சூம்பி போயிருக்கும், சீவு வடியும், நாத்தம் அடிக்கும், யாருமே அவங்கள வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனுஷனை, தீட்டான மனுஷனை ஏசப்பா என்ன பண்ணாராம்? தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொல்லி என்ன பண்ணாராம்? அந்த குஷ்டரோகம் அவன் நீங்கி போகும்படி, அவன் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கி போக ஏசப்பா அவனை சுகமாக்குனாராம். அது மட்டும் அல்லாமல் 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமாகும்படி கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி சுகமாக்குனாராம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் வேற என்ன படித்தோம்? பேதுருவின் மாமியின் ஜரத்திலிருந்து ஏசப்பா பேதுருவின் மாமியை சுகமாக்குனாராம். இப்படியா ஏசப்பா என்ன சொல்ல வராரு? யாருமே வியாதியாக இருக்கக்கூடாது அப்படின்னா ஏசப்பா விரும்புகிறாரு. சிறு பிள்ளைகளாகிய நீங்கள், இந்த டெய்லி பைபிள் ஸ்கூலில் கலந்து கொண்டு இருக்கிற நீங்கள்,
உங்கள் உறவினர்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே வியாதியாக இருக்கிறத நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட உரிமையாக பிள்ளைகளை போல கேட்கணும். ஏசப்பா, நாங்கள் வியாதியாக இருக்கிறது உங்கள் சித்தம் இல்லைப்பா, நாங்கள் சுகமாக இருக்கிறது தான் உங்கள் சித்தம். ஏசப்பா, உங்கள் காயப்பட்ட தழும்புகளால் என்னை சுகமாக்குங்கன்னு நீங்கள் உரிமையாக கேட்டிங்கன்னா ஏசப்பா உடனே எப்படி அந்த குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குனாரோ, எப்படி அந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை வார்த்தை அனுப்பி சுகமாக்குனாரோ, பேதுருவின் மாமியை சுகமாக்குனாரோ, கர்த்தர் உங்களையும் சுகமாக்கி பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கிக் கொள்வார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கர்த்தர் உங்கள் பரிகாரி. ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், இப்போ ஒரு அதிகாரம் முழுசாக நம்ம படிச்சிட்டோமா? இப்போ ஆன்ட்டி உங்களுக்கு நோட்டில் எழுதுனதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்களும் ஆன்ட்டி மாதிரியே ஒரு நோட்டு எடுத்து அழகாக எழுதி வச்சுக்கோங்க. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய டேஷ் சுமந்தார். ஆ நோய்களை, ஆ பாவங்களை, இ சாபங்களை. சரியான விடையை ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.